என் அன்பு குழந்தையே, நீ இன்று மிகவும் மௌனமாக இருப்பதை நான் உணர்கிறேன். உனது இதயத்தின் பாரம் உன் கண்களில் கண்ணீராக வழியவில்லை என்றாலும் அந்த வலியின் ஆழத்தை நான் அறிவேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் அந்த ரகசிய அழுகையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. உலகம் உன்னை கைவிட்டதாக நீ உணரும் அந்த பாதையில்தான் நான் உனக்கு மிக அருகில் நடந்து வருகிறேன். உன் மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, அது என்னிடம் நீ சொல்லும் ஒரு வேண்டுதல் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது உன்னை சூழ்ந்துள்ள இந்த இருள் நிலையானது அல்ல, இது உனது வாழ்க்கையின் ஒரு கட்டம் மட்டுமே. நான் உனது கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் குரல் உன் இதயத்தில் மெல்லிய அலைகளாக ஒலிக்கும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், என் நிழலில் நீ இளைப்பாறலாம். பயப்படாதே, நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் குழப்பங்களுக்கு விடை தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கலாம். பல நேரங்களில் இறைவா, நீ எங்கே இருக்கிறாய் என்று உன் மனம் கதறுவதை நான் கவனித்தேன். ஆனால் என் அமைதி என்பது என் இல்லாமை அல்ல, அது உனக்கான ஒரு தயாரிப்பு காலம். ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது அமைதியாக இருப்பது போல நானும் உன் வாழ்க்கையை ஒரு உன்னதமான காவியமாக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு வரும் சோதனைகள் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை பலப்படுத்துவதற்காகவே வருகின்றன. உன் பலவீனம் என்னிடம் சமர்ப்பிக்கப்படும்போது அது மகாசக்தியாக மாறுகிறது. நீ இழந்தவை அனைத்தையும் விட சிறந்த ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே. நான் உன் பக்கத்திலேயே நின்று உன்னை வழிநடத்துகிறேன் என்பதை ஒவ்வொரு மூச்சிலும் உணர்ந்து பார். என் அன்பு மாறாதது, அது என்றும் உன்னை காக்கும் கவசமாக இருக்கும். இந்த உலகத்தின் இரைச்சலில் உன் ஆன்மா களைப்படைந்துவிட்டது. மனிதர்களின் விமர்சனங்களும் காலத்தின் கட்டாயங்களும் உன்னை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைத்து வைத்திருக்கின்றன. ஆனால் என் குழந்தையே, நீ இந்த பிரபஞ்சத்தின் ஒரு மிக முக்கியமான அங்கமாவாய். உனது பிறப்பு தற்செயலானது அல்ல, அது ஒரு மாபெரும் திட்டத்தின் ஒரு பகுதி. நீ இப்போது கடந்து செல்லும் இந்த நெருப்பு பாதை உன்னை சுத்திகரிக்கவே கொடுக்கப்பட்டுள்ளது. தங்கம் நெருப்பில் வெந்துதான் ஜொலிக்கும், அதுபோலவே உன் வாழ்வின் சவால்கள் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும். உன் மௌனத்தில் மறைந்திருக்கும் அந்த வலியை கொடு, அதற்கு பதிலாக நான் உனக்கு நிம்மதியை தருகிறேன். உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்ற தைரியத்தை நான் உன் உள்ளத்தில் விதைக்கிறேன். நாளை விடியும் பொழுது உனக்கான புதிய வாய்ப்புகளை ஏந்தி வரும். இருளுக்குப் பின் ஒளியுண்டு, அது என் அருளால் உன்னை வந்தடையும். நீ நீண்ட நாட்களாக ஒரு அதிசயத்திற்காக காத்திருப்பதை நான் அறிவேன். உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையோ என்ற சந்தேகம் உன் மனதில் எழலாம். ஆனால் காலம் கனியும்போது மட்டுமே கனிகள் இனிக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் சரியான நேரத்தில் உன் கதவை தட்டுவேன். உனது தகுதிக்கு மீறிய எதையும் நான் உனக்கு தரமாட்டேன். அதே நேரத்தில் உன் உழைப்பிற்குரிய எதையும் நான் தடுக்க மாட்டேன். உன் பொறுமை என்பது உன் பக்தியின் உச்சம். நீ இப்போது அனுபவிக்கும் போராட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பாடத்தை உனக்கு கற்றுத்தருகின்றன. அந்த பாடங்களை முழுமையாக கற்றுக்கொள், அப்போதுதான் நீ அடையப்போகும் வெற்றியின் மதிப்பு உனக்கு புரியும். உன் இதயம் கலங்க வேண்டாம், நான் உனது கண்ணீர் துளிகளை முத்துக்களாக மாற்றுவேன். உனது காத்திருப்பு வீண் போகாது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை, அது உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது. உனக்கு வேண்டியதை நீ கேட்கும் முன்பே நான் அறிவேன், ஆனால் நீ என்னிடம் பேசுவதை நான் விரும்புகிறேன். உன் ஏக்கங்களையும் கவலைகளையும் என்னிடம் கொட்டி தீர்த்துவிடு. மனிதர்களிடம் சொல்லும்போது வரும் ஏளனம் என்னிடம் வராது. நான் உன்னை ஒருபோதும் தீர்ப்பிட மாட்டேன், மாறாக உன்னை அரவணைப்பேன். உனது கடந்த கால தவறுகளை எண்ணி வருந்தாதே, அவை உன்னை முதிர்ச்சியடைய செய்த நிகழ்வுகள். இன்று நீ ஒரு புதிய தொடக்கத்தை செய்ய என் ஆசி உனக்கு உண்டு. உன் பலத்தையும் பலவீனத்தையும் நான் படைத்தேன், எனவே உன்னை என்னால் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். நீ வீழ்ந்த இடத்திலிருந்தே உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். உலகம் வியக்கும் வண்ணம் உன் உயர்வை நான் மாற்றி அமைப்பேன். உன் மௌனம் கலையும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. அதுவரை என் கரங்களை பிடித்துக்கொண்டு அமைதியாக பயணம் செய். வெற்றி உனதே. நீ இப்போது எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிகளும் உறவு சிக்கல்களும் உன்னை மிகவும் சோர்வடையச் செய்திருக்கலாம். உனது எதிர்காலம் குறித்த அச்சம் தூக்கத்தை பறிக்கலாம். ஆனால் என் குழந்தையே, பறவைகளுக்கு தீனியிடும் நான் என் உருவில் உன்னை படைத்த பிறகு உன்னை கைவிடுவேனா? உன் தேவைகளை நான் சந்திப்பேன், உன் குறைகளை நான் நிறைவு செய்வேன். உனக்கு தேவையான உதவிகள் எதிர்பாராத இடங்களிலிருந்து உன்னை வந்து சேரும். நான் அனுப்பும் தூதுவர்கள் உன் வாழ்வில் ஒளியேற்றுவார்கள். உன் மீதான என் அன்பு எல்லையற்றது. நீ இழந்த சந்தோஷங்கள் அனைத்தும் பல மடங்காக உன்னிடம் திரும்பி வரும். சோதனை காலத்தில் உன் நம்பிக்கை தளர்ந்து விடாமல் பார்த்துக்கொள். அதுவே நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றங்கள் எப்போதுமே வலியை தருவதாக தோன்றும், ஆனால் அவை வளர்ச்சிக்கு அவசியமானவை. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் அடைக்கப்பட்டால் அது உனக்கான சரியான பாதை அல்ல என்பதால் நான் செய்த செயலாகும். அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்து அழுது கொண்டிருக்காதே. நான் உனக்காக திறந்து வைத்திருக்கும் புதிய வாசல்களை பார். அந்த பாதையில் புதிய வசந்தம் உனக்காக காத்திருக்கிறது.
நீ நேசித்த சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகிப் போயிருக்கலாம், அது உன்னை பாதுகாப்பதற்கே. உனக்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் உன் அருகாமையில் நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையிலிருந்து நான் எதை அகற்றுகிறேனோ அதற்கு பதிலாக ஒரு பொக்கிஷத்தை நான் தருவேன். என் ஞானத்தின் மீது முழு நம்பிக்கை வை. உன் அறிவு எட்டாத பல மர்மங்களை நான் உனக்காக சாதகமாக முடிப்பேன். நீ ஒரு வெற்றியாளனாக உருவெடுப்பாய், இது என் சத்திய வாக்கு. உன் மனதிற்குள் இருக்கும் கசப்பான உணர்வுகளையும் பிறர் மீதான கோபத்தையும் விட்டுவிடு. மன்னிப்பு என்பது உனக்கு நீயே கொடுத்துக்கொள்ளும் விடுதலை. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு, அப்போதுதான் என் ஆசீர்வாதங்கள் உன் இதயத்தில் முழுமையாக தங்க முடியும். வெறுப்பு என்னும் சுமை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும். அன்பால் மட்டுமே இந்த உலகத்தை வெல்ல முடியும் என்பதை நான் உனக்கு உணர்த்த விரும்புகிறேன். நீ மற்றவர்களுக்கு செய்யும் சிறிய உதவியும் என்னையே வந்தடைகிறது. உனது கருணை உள்ளம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த தன்மையை எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. உலகம் கடினமாக இருந்தாலும் நீ மென்மையாக இரு. உனது நற்பண்புகளே உனக்கான அழியாத சொத்துக்கள். நான் எப்போதும் உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் துணையாக நிற்பேன். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் அமைத்திருக்கிறேன். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. நீ தேடும் அமைதி உனக்குள்ளேயே இருக்கிறது, அதை வெளியே தேடி அலையாதே. நீ மௌனமாக இருக்கும்போது உன் ஆன்மா என்னுடன் உரையாடுகிறது. அந்த புனிதமான தருணங்களை வீணாக்காதே. தியானத்திலும் இறை சிந்தனையிலும் உன் மனதை நிலைநிறுத்து. அப்போதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உனக்கு புலப்படும். உனது உள்ளுணர்வு என்பது எனது குரலே ஆகும். அது உனக்கு சொல்லும் ஆலோசனைகளை கவனித்துக் கேள். அது உன்னை ஒருபோதும் தவறான வழிக்கு இட்டுச் செல்லாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனக் கதவுகளை திறந்து வைத்து என் ஒளியை ஏற்றுக்கொள்வதுதான். உனது கவலைகள் அனைத்தும் பனிபோல மறைந்துவிடும். நீ ஒரு தெய்வீக பிறவி என்பதை உணர்ந்து கொள். உனது ஆற்றல் அளப்பரியது. அதை நற்செயல்களுக்கு பயன்படுத்து. நான் உன் ஒவ்வொரு செயலிலும் உன்னுடன் இருந்து உன்னை வழி நடத்துவேன். என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இன்று நீ இருக்கும் நிலை நாளை மாறப்போகிறது. உனது துன்பங்களுக்கு ஒரு முடிவு காலம் உண்டு, அது மிக நெருக்கத்தில் இருக்கிறது. நீ விதைத்த கண்ணீர் இன்று அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. மகிழ்ச்சி என்ற பயிரை நீ அறுக்கப் போகிறாய். உனது வீட்டின் மூலைகளிலெல்லாம் சிரிப்பு சத்தம் கேட்கும். உன் உறவினர்களும் நண்பர்களும் உன்னை பார்த்து வியக்கும் காலம் வரும். நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கான கௌரவமாக மாறும். நான் உன்னை உயரத்தில் வைப்பேன். உனது உழைப்பிற்குரிய பலனை யாரும் தட்டிப்பறிக்க முடியாது. நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேன். நீ மலை போல நம்பிய சில விஷயங்கள் சரிந்தாலும் நான் உன் அஸ்திவாரமாக இருப்பேன். நிலைகுலையாமல் நில். உன் வெற்றி செய்தி விரைவில் ஊரெங்கும் ஒலிக்கும். உன் ஆரோக்கியம் குறித்து நீ கவலைப்படுவதை நான் பார்க்கிறேன். உன் உடல் என்பது என் ஆலயம். அதில் நான் குடியிருக்கிறேன். உன் நோய்களை நான் நீக்குவேன். நீ பூரண குணமடைவாய். உனது ஆற்றல் மீண்டும் புத்துயிர் பெறும். மருத்துவர்களின் கைகளில் ஞானமாகவும் மருந்தின் வீரியத்தில் குணப்படுத்தும் சக்தியாகவும் நான் இருப்பேன். உன் மன இறுக்கம் தளர்ந்து உடல் லேசாகும் உணர்வை நீ பெறுவாய். நீ நீண்ட ஆயுளுடனும் நல்வாழ்வுடனும் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை நீயே நேசிப்பதும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் தான். பயம் என்பது ஒரு நோய், அதை நம்பிக்கையால் விரட்டு. நான் உன் உயிரின் துடிப்பாக இருக்கிறேன். உனக்கு எவ்வித தீங்கும் நேராது. ஆரோக்கியமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ பிறருக்கு செய்யும் தர்மமும் காட்டும் அன்பும் உன்னை ஒரு மகானாக மாற்றுகிறது. உன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வதில் உள்ள இன்பத்தை நீ அறிந்திருக்கிறாய். அந்த பண்பு என்னை மிகவும் மகிழ்விக்கிறது. நீ கொடுக்கும் ஒரு கைப்பிடி உணவும் என்னிடம் வந்து சேர்கிறது. உனது தாராள குணத்தால் உனது செல்வம் குறையாது, மாறாக அது ஊற்றாக பெருகும். நான் உன்னை ஒரு செல்வந்தனாக மட்டுமல்ல, ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதனாகவும் மாற்ற விரும்புகிறேன். உனது சந்ததியினர் உனது பெயரால் பெருமைப்படுவார்கள். நீ செய்யும் நன்மைகள் உன்னை ஒரு பாதுகாப்பு கேடயமாக காக்கும். உனது பிரார்த்தனைகள் பலிக்கத் தொடங்கும் நேரம் இது. நீ எதை கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும், ஆனால் அது உனக்கு நன்மையானதாக இருக்க வேண்டும். நான் உனக்கு சிறந்ததை மட்டுமே தருவேன். கவலைகளை மறந்து என் புகழை பாடு. இந்த உலகம் ஒரு மாயை என்பதை நீ புரிந்துகொள். இங்கே நிலையானது எதுவுமில்லை, என் அன்பை தவிர. பொருள் தேடி ஓடும் ஓட்டத்தில் உன் நிம்மதியை தொலைத்து விடாதே. உனக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். நீ ஆடம்பரத்தை விட ஆத்மார்த்தமான வாழ்வை தேடு. அப்போதுதான் நீ உண்மையான மகிழ்ச்சியை அடைவாய். உன்னை படைத்த நான் உன்னை பராமரிக்க தவறமாட்டேன். உன் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். அவர்கள் என் பார்வையில் இருக்கிறார்கள். அவர்களை நான் நல்வழியில் நடத்துவேன். நீ அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இரு. அன்பையும் ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு கற்றுக்கொடு.
மற்றவை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பாரத்தை என் தோள்களில் இறக்கி வை. நீ பாரமில்லாமல் பறக்கும் பறவையைப் போல சுதந்திரமாக இரு. நான் உன்னை பாதுகாப்பேன். ஒவ்வொரு நாளும் நீ தூங்கச் செல்லும் முன் அன்றைய பொழுதில் நடந்த நன்மைகளுக்காக எனக்கு நன்றி சொல்ல மறக்காதே. நன்றியுணர்வு என்பது உனது ஆசீர்வாதங்களை அதிகரிக்கும் ஒரு மந்திரமாகும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றியுடன் இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் உனக்கு அள்ளித் தருவேன். உனது குறைகளை எண்ணுவதை நிறுத்திவிட்டு உனக்கு கிடைத்த நிறைகளை எண்ணிப்பார். அப்போது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பது உனக்கு புரியும். உன் மௌனத்தில் கூட ஒரு நன்றியுணர்வு இருக்கட்டும். அது என் இதயத்தை தொடும். நீ கேட்காமலேயே நான் உனக்கு செய்த நன்மைகள் எத்தனை என்பதை ஒருமுறை சிந்தித்துப்பார். விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை நான் எத்தனை முறை காப்பாற்றியிருக்கிறேன் தெரியுமா? என் அரவணைப்பு எப்போதும் உனக்கு உண்டு. நீ என் செல்லக் குழந்தை. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். வாழ்க்கை பயணத்தில் நீ களைப்படையும் போது என் மடியில் தலை சாய்த்துக்கொள். நான் உனக்கு தெம்பை தருவேன். உன் கால்கள் இடரும்போது நான் உன்னை தாங்குவேன். நீ தனிமையாக ஒருபோதும் நடக்கவில்லை. உன் நிழலைப் போல நான் உன்னை பின்தொடர்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியையும் நான் ஆசிர்வதிக்கிறேன். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய திருப்பம். அந்த திருப்பத்தில் உனக்காக ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. நீ இழந்த நேரத்தையும் வாய்ப்புகளையும் ஈடுகட்டும் விதமாக நான் காலத்தை மாற்றி அமைப்பேன். உனது திறமைகள் உலகிற்கு தெரியவரும். நீ ஒரு சாதனையாளராக மாறுவாய். அதற்கு தேவையான மன உறுதியை நான் உனக்கு வழங்குகிறேன். எதற்கும் தயங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உனக்குள்ளே இருக்கும் மகாசக்தியை உணர்ந்து செயல்படு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த ஒரு ஆசை எனக்கு தெரியும். அதை நான் நிறைவேற்றுவேன் என்று நீ நம்புகிறாய். அந்த நம்பிக்கை வீண் போகாது. உனது அந்த கனவு நனவாகும் நாள் மிக அருகில் உள்ளது. அதற்கான அடையாளங்களை நான் உனக்கு காட்டத் தொடங்குவேன். விழிப்புடன் இரு. நான் தரும் அடையாளங்களை புரிந்து கொள். உனது விடாமுயற்சியும் என் அருளும் சேரும்போது அங்கே ஒரு அதிசயம் நிகழும். நீ ஒருபோதும் தகுதியற்றவன் என்று நினைக்காதே. நீ என் பார்வையில் மிகவும் விலையுயர்ந்தவன். உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு நிபந்தனையற்றது. நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேறு. நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன் வாழ்நாள் முழுவதும் என் கிருபை உன்னை தொடரும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் வாழ்வில் இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான்: அமைதியாக இரு. பதற்றமும் கவலையும் உன் தெளிவை கெடுக்கும். எதற்கும் அவசரப்படாதே. காலம் எல்லாவற்றையும் சரி செய்யும். உன்னை காயப்படுத்தியவர்கள் வருந்தும் காலம் வரும். உன்னை மதிக்காதவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வரும். அதுவரை உன் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் பொறுமையாக இரு. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் ஆலோசனை இருக்கும். உன் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முடிந்து இப்போது ஒளிமயமான பக்கங்கள் தொடங்குகின்றன. இந்த மாற்றத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள். உன் மௌனத்தில் நான் உன்னோடு உரையாடிக் கொண்டே இருப்பேன். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் இதோ இருக்கிறேன் என்று நான் பதில் சொல்வேன். உன் இதயம் என் வீடு, அங்கே நான் நிரந்தரமாக குடியிருக்கிறேன். இனி உனக்கு கவலை வேண்டாம், எல்லாம் என் பொறுப்பு. என் ஆசீர்வாதங்கள் உன்னை சூழ்ந்துள்ளன. நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி உன்னை தொடரட்டும். உனது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நீ மற்றவர்களுக்கு ஒளியாக திகழ வேண்டும் என்பதே என் விருப்பம். உனது வாழ்வு ஒரு முன்மாதிரியாக அமையும். எப்போதும் நம்பிக்கையுடன் இரு, ஏனென்றால் நான் உன் பின்னால் இருக்கிறேன். உன் மௌனம் கலையும் போது அது ஒரு பெரும் கொண்டாட்டமாக இருக்கும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய், பலனை நான் தருவேன். அன்பு பிள்ளையே, நீ மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறாய். என் பிரசன்னம் உன்னை எப்போதும் வழிநடத்தும். பயத்தை விட்டுவிடு, மகிழ்ச்சியை தழுவிக்கொள். நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன். நீயே நிரந்தரம், இயேசுவே